பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். இன்னிலிருந்து நாம தொடர்ந்து கர்த்தரின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க போகிறோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம வாசிக்க போகின்ற அதிகாரம் லூக்கா 24ஆம் அதிகாரம். இதை நீங்க முழுவதுமாய் படித்து பார்க்கும் பொழுது அதுல இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். நான் குயிக்கா சில ஹிண்ட் சொல்றேன். 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 2 பேரு இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். இயேசு தாமே அவர்களுடனே சேர்ந்து நடந்து போனார் அப்படின்னு பாக்குறோம். அந்த 2 பேருடைய இருதயம் எப்படியாக இருந்ததுன்னு சொன்னா, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட்டது. இயேசு உடனே அவர்களுக்கு தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களோடு கர்த்தர் பிரவேசித்தார், அவர்களோடு பந்தி இருந்தார். அதை அவர் பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். அது மாத்திரமில்ல, புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களுடைய மாற்றத்தை நம்ம இங்க பாக்குறோம். 32ஆம் அதிகாரத்துல வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆசீர்வாதம், நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும், நாம் முகமுகமாய் இயேசுவை தரிசிக்க கூடும். நம்மளுடைய இருதயத்துல ஒரு முற்றிலுமான ஒரு மாற்றம், கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு மாற்றம் நமக்குள்ளாக ஏற்படும். அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு நம்மளோடும் கூட இருந்து கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள அது உதவி செய்யட்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.